அவருடைய நிலைமை என்னவென்பதும் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவேளை அவர்களுக்கு மூச்சு திணறல் என்பது அதிகமாக ஏற்பட்டு அதனால் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படுமோ என்ற அச்சம் கூட காணப்படுகிறது. ஒருவேளை உயிரிழப்பு இன்னும் அதிகரிக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் கூட காணப்படுகிறது. தமிழக அரசியல் தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரையிலும் இதுவரை இது போன்ற ஒரு நிகழ்வு பதிவானதில்லை. ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசும்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இந்த அளவுக்கு உயிரிழப்பு என்பது இதுவரை கடந்த பல ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுவரை எந்த ஒரு அரசியல் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் கூட்ட நெரிசலால் 10 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சோக செய்தி என்பது பதிவாகவில்லை. அது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பதிவாகி இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. விஜய் பொறுத்தவரை ஏற்கனவே 2 மாநில மாநாடுகள் நடத்திருக்கிறார். அந்த மாநில மாநாட்டில் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் இரண்டு மாநாடு நடத்திருக்கிறார். அந்த மாநாட்டில் கூட கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியது. அப்போதெல்லாம் பலர் குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல் நீண்ட நேரமாக வெயிலில் காத்திருந்த காரணத்தால் மயக்கமடைந்தார்கள். மயக்கமடைந்தவர்கள் உடனடியாக அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஏற்பாடு செய்திருந்த ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கிருந்து மீட்கப்பட்டு உடனடியாக அந்த தற்காலிக அந்த மருத்துவ கூடாரங்கள்லாம் அமைக்கப்பட்டு அங்கு மருத்துவர்கள்லாம் நியமிக்கப்பட்டு அவர்கள் மருத்துவ சிகிச்சை எல்லாம் வழங்கினார்கள். அப்போது மயக்கம் என்ற அளவில் மட்டும்தான் பலர் மயக்கமடைந்தார்கள், சோர்வடைந்தார்கள். அவர்களுக்கு உடனடியாக தண்ணீர் முதலுதவியும் கொடுக்கப்பட்டு அவர்கள் இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஒரு தேர்தல் பிரச்சாரம் என்று வரும்போது, ஒரு தேர்தல் பிரச்சாரம் என்று எடுத்துக்கொண்டால் அங்கு இது போன்ற ஒரு உயிரிழப்பு 10க்கும் மேற்பட்ட ஒரு உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய துயரமான செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. இது என்றென்றும் இன்றைய இந்த தேர்தல் பிரச்சாரம் அதனால் ஏற்பட்ட அந்த உயிரிழப்பு என்பது வரலாற்றில் ஒரு கருப்பு தினமாக பதிவாகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே அவர் நாமக்கல்லில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்ட போது கூட அவர் 12 மணிக்கெல்லாம் முடித்திருக்க வேண்டும். ஆனால் நேரம் செல்ல செல்ல அவர் கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேலதான் 2:15 மணி அளவில் தான் அவருடைய உரை என்பது தேர்தல் பிரச்சார உரை என்பது அமைந்தது. அப்படி என்றால் அவர் 12 மணிக்கு வருவார் அல்லது 10 மணிக்கு வருவார் இல்லை 8 மணிக்கு வருவார் என்றெல்லாம் காலை 6 மணி முதலே தொண்டர்கள் ரசிகர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அவர் அந்த உரிய நேரத்தில் வந்து பேசியிருந்தால் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் என்பது தவிர்க்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பெடுக்க போகிறார்கள்? ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு காவல்துறை கொடுத்த அந்த நேரத்தில் பேசாமல் பல மணி நேரமாக மக்களை, தொண்டர்களையும் ரசிகர்களையும் காக்க வைத்துவிட்டு அதற்கு பிறகு 10 நிமிடம் 16 நிமிடம் பேசிவிட்டு சென்று அதற்கு பிறகு மீண்டும் கரூர் சென்று அங்கேயும் பல மணி நேரமாக தொண்டர்களை காக்க வைத்துவிட்டு ஒரு நாளுடைய முழு வெயிலையும் தாங்கிக் கொண்டு சோர்வடையக்கூடிய நிலை உருவாக்கும் அளவுக்கு செயல்பட்ட இந்த கட்சியினுடைய தலைவரும் இந்த கட்சியும் பொறுப்பேற்பார்களா? அல்லது ஒரு அரசியல் தலைவர் கட்சி ஒரு மிகப்பெரிய நடிகர் பார்க்க வேண்டும், அவர் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார், அவர் அரசியல் தலைவராக பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பரவாயில்லை அவர் நேரில் பார்க்க வேண்டும் என்று நேரடியாக சென்ற மக்களை குறை சொல்வதா என்ற கேள்விதான் எழுகிறது. இது என்றென்றும் வரலாற்றில் ஒரு கருப்பு நாளாக தான் பதிவாக இருப்பது ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. 10 பேர் வரை பலியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இந்த நாமக்கல் மற்றும் இதற்கு முன்பாக நடைபெற்ற நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள், அதற்கு முன்பாக நடைபெற்ற திருச்சி மாவட்டங்கள், அங்கு நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அங்கு வந்திருக்கூடிய தொண்டர்களுக்கு முறையாக தண்ணீர் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் சோர்வடைகிறார்கள், அவர்கள் பல மணி நேரமாக காக்க வைக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் அங்கு கூடியிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ரசிகர்களே அதிருப்தி வெளிப்படுத்தினார்கள். நாம் காலை முழுவதும் தெரிவித்து வந்தோம், விஜயனுடைய இந்த செயல்பாடு என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியும் முகசுழிப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. பல மணி நேரமாக கூட்ட நெரிசலில் காத்திருப்பது என்பது எவ்வளவு பெரிய சிரமம் என்பது அங்கு காத்துக் கொண்டிருக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை யார் உருவாக்கினார்கள், எதற்காக தாமதமாக வருகிறார் என்றெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி அதனுடைய உச்சபட்சமாக இந்த உயிரிழப்பு சம்பவம் என்பது பார்க்கப்படுகிறது. 10 பேர் பலியாகி இருக்கிறார்கள். பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.